SRM கம்ப்யூட்டர் ஓரியன்டட் கோர்சஸ்க்கு ரொம்ப பேர் போன ஒரு காலேஜா பார்க்கப்படுது. உலக அளவுல இந்த கல்லூரி அங்கீகாரம் பெற்ற ரேங்கிங் பெற்ற ஒரு காலேஜா பார்க்கப்படுது. கேம்பஸ், ராமாபுரம் கேம்பஸ், வடபழனி, திருச்சி, டெல்லி NCR SRM யூனிவர்சிட்டியோட பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். SRM ல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க? SRM காட்டாங்குளத்தூர் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 4440 இன்டேக் வந்து 2020 வருஷம் அப்ரூவல் பண்ணி 56 கோர்சஸ் காட்டாங்குளத்தூர்ல இருக்கு. வேறுங்கிற கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏரோஸ்பேஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அனாலிஸ்ட். SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் மிகப்பெரிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியா பார்க்கப்படுது. ஆல் இந்தியா லெவல்ல டாப் மோஸ்ட் ரேங்கிங்ல வர கல்லூரியில இந்த காலேஜும் ஒண்ணுங்க. லாஸ்ட் இயர் 2022 வருஷம் 1 கோடி ரூபாய்க்கு மேல அமேசான்ல சேலரி பேக்கேஜ் வாங்கியிருந்தாங்க. இந்த வருஷம் 55 லட்சத்துக்கும் மேல சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. 2023 வருஷம். சோ அதிகமான மாணவர்கள் SRM சேரணும்னு கேக்குறீங்க. 56க்கும் மேற்பட்ட கோர்சஸ் அவைலபிளா இருக்கிற ஒரு காலேஜ் பத்தின டீடைல்டு ரிவ்யூ இந்த வீடியோ இருக்க போது. SRM சேர்ந்து படிக்கணும்னா என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணணும், டீடைல்டா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டாப் டு பாட்டம் பார்க்க போறோம். SRM ஓட பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ SRM IST சென்னை a detailed review for 2024. இதுதான் காலேஜோட மெயின் என்ட்ரன்ஸ் கேட்னு சொல்லலாம். இது நம்ம சேனலோட டீடைல்ஸ்ங்க. அண்ட் தென் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். SRM காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் எடுக்கலாம், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்திருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு டீடைல்டான ஃப்ரீ கரியர் கைடன்ஸ் SRM ஜாயின் பண்றதுக்கு நம்ம கொடுப்போம். என்ன மாதிரி எல்லாம் நீங்க ப்ரொசீட் பண்ணணும், அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது எல்லாமே சொல்லுவோம். என்ட்ரன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிற சஜஷனும் கொடுக்கப்படும். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே SRM ல ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது. அதை கட்ட தயாரா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த கூகுள் ஃபார்மை இமிடியேட்டா ஃபில் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற ஏதாவது நான் வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த காலேஜுக்கும் டீடைல் 2024 ரிவ்யூ நம்ம ரெடி பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு சில கண்டென்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். about SRM IST இந்த காலேஜ் பத்தின இம்பார்ட்டன்ட் டீடைல், எத்தனை கேம்பஸ் இருக்கு, மொத்தமா 6க்கும் மேற்பட்ட கேம்பஸஸ் இருக்குன்னு சொல்லலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இவங்க கொடுத்திருக்காங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட்ஸ் என்ன, அட்மிஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நிறைய ஸ்காலர்ஷிப்ஸும் SRM கொடுக்குறாங்க, அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸோட ஸ்ட்ரென்த் பத்தி பார்க்க போறோம். கோர்சஸ் அவைலபிள் இன் கேம்பஸா சொல்லப்படுற காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்ல எத்தனை கோர்சஸ் இருக்கு, ராமாபுரம்ல எத்தனை கோர்சஸ் இருக்கு, வடபழனி கேம்பஸ்ல எத்தனை கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கோர்சஸ் பத்தியும் நான் டீடைலா பார்க்க போறோம். SRM கம்ப்யூட்டர் ஓரியன்டட் கோர்சஸ்க்கு ரொம்ப பேர் போன ஒரு காலேஜா பார்க்கப்படுது. அதனாலவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் எடுக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம டிஸ்கஸ் பண்றது என்னன்னு பார்த்தோம்னா SRM ல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான ரேங்கிங்ஸ் பத்தின விஷயங்கள். ஃபர்ஸ்ட், இந்த காலேஜ் 1985 ல ஸ்டார்ட் பண்ண ஒரு கேம்பஸ். 250 ஏக்கர் கேம்பஸ், மிகப்பெரிய ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு காலேஜா பார்க்கப்படுது. ஆல் இந்தியா லெவல்ல 28வது NIRF ரேங்கிங் வச்சிருக்காங்க. NAAC ல A++ அக்ரிடேஷன் இருக்குலே ரொம்ப பெட்டரான அக்ரிடேஷன் அது வச்சிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டோமா NBA அக்ரிடேட்டட் கோர்சஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம உலக அளவுல இந்த கல்லூரி அங்கீகாரம் பெற்ற ரேங்கிங் பெற்ற ஒரு காலேஜா பார்க்கப்படுது. QS யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல ஏசியா லெவல்ல 301 to 350 ரேங்க் பேண்ட்ல இருக்கிற ஒரு காலேஜ்ங்க. இது மட்டும் இல்லாம வேர்ல்ட் லெவல் ரேங்கிங்ல 1200 to 1400வது ரேங்க் பேண்ட்ல இருக்கிற ஒரு காலேஜா பார்க்கப்படுது. தென் ரொம்ப முக்கியமான விஷயம், SRM கேம்பஸ் என்னென்ன இருக்கு? காட்டாங்குளத்தூர் கேம்பஸ், ராமாபுரம் கேம்பஸ், வடபழனி, திருச்சி, டெல்லி NCR கேம்பஸ், கஜியாபாத், UP ல ஒரு கேம்பஸ் இருக்கு. இதனால வந்து பார்த்தோம்னா IST இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேம்பஸ்ங்க. இந்த ரெண்டு கேம்பஸும் வந்து பார்த்தோம்னா SRM யூனிவர்சிட்டியா சொல்லப்படுது. ஆந்திரால ஒரு கேம்பஸ் இருக்கு, சோன்பத்ல ஒரு கேம்பஸ் இருக்கு. இப்போ SRM யூனிவர்சிட்டியோட பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தலாம். மொத்தமா 8993 ஆஃபர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வாங்கியிருக்காங்க. 2024க்கான பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் இன்னும் வர கிடையாது. வந்தவொடனே நம்ம வீடியோ போடுவோம். மொத்தமா 1304 கம்பெனிஸ் விசிட் பண்ணிருக்காங்க. 57 லட்சம் ரூபாய் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. சோ பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்பவும் பெட்டரா இருக்க ஒரு காலேஜா பார்க்கப்படுது. இன்டேக் என்னங்கறதையும் நம்ம பார்த்தலாம். இதெல்லாம் டாப் கம்பெனிஸ் இங்க ரெக்ரூட்மெண்ட்க்கு வந்த கம்பெனிஸா பார்க்கப்படுது. நீங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், SRM ல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க? SRM காட்டாங்குளத்தூர் பொறுத்த வரைக்கும் மினிமமா நீங்க ஜாயின் பண்ணனும்னா 2,75,000 ஃபீஸ்ங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போகும்போது மினிமம் ஃபீஸ் இத நீங்க பே பண்ணுவீங்க. மேக்ஸிமமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டட் கோர்சஸ்க்கு எல்லாமே 4,75,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. ஒருவேளை ராமாபுரம் கேம்பஸாக இருந்தால்
உங்களுக்கு 1,25,000 இருந்து ஆரம்பிச்சு 3,15,000 வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது. SRM JEEங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் இப்போ ஓபன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க அவங்க வெப்சைட்ல போய் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ரேங்கிங்ஸ்ல எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 100 ரேங்கிங்ல வரீங்களா, ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ. அந்த காலேஜை படிக்க வச்சிரும் இந்த என்ட்ரன்ஸ்ல வரும்போது. ஒருவேளை JEE மெயின்ஸ் ரேங்கிங் வந்து ஆல் இந்தியா லெவல்ல 10,000வது ரேங்க்ல இருந்தீங்கனாலும் இங்க எல்லாமே ஃப்ரீ. ஹாஸ்டல், ஃபுட், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ. ஒருவேளை JEE SRM JEE இவங்க தனியா வைக்கிற என்ட்ரன்ஸ்ல என்ன ரேங்க் வரீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 101 to 500 இருந்தீங்கன்னா 100% ஃப்ரீ. ஹாஸ்டலுக்கு மட்டும் நீங்க கட்டணும். சரிங்களா? 500 to 1000 இருந்தா 75% ஃப்ரீ. 1000 to 2000 50% ஃப்ரீ. 2000 to 3000 25% ஃப்ரீ. இது கட்டாயமா ஒவ்வொரு வருஷமும் நீங்க 9 CGPA உங்களோட எக்ஸாம்ஸ்ல 90% வச்சிருந்தா தான் இந்த ஃப்ரீ வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இல்லனா ஃப்ரீயா கேன்சல் பண்ணி விட்டு ஃபீஸ் கட்ட சொல்லிடுவாங்க. சோ அதையுமே பாத்துக்கோங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டோமா SRM JEE யோட டேட்ஸ்ங்க. அதாவது SRM JEE அப்படிங்கிற எக்ஸாம் நீங்க எங்கேயுமே போய் எழுத தேவையில்லை. உங்க வீட்ல இருந்தபடியே நீங்க எழுதிக்கலாம். லேப்டாப்லயோ இல்லனா PCலயோ நீங்க எழுதிக்க முடியும். அதுக்கான அப்ளிகேஷன் டேட்ஸ் இப்போ ஓபன்ல இருக்கு. டெட்லைன் அப்படிங்கிற பட்சத்துல ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் ஓபன்ல இருக்கும். எக்ஸாம் வந்து phase 1 எக்ஸாம் ஏப்ரல் மாசம் நடக்குது. phase 2 எக்ஸாம் இந்த தேதிகள்ல உங்களுக்கு வந்து ஜூன் மாசம் நடக்குது. சோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட்ஸையும் பாத்துக்கோங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டோமா ஸ்டூடெண்ட்ஸோட இன்டேக் மொத்தமா 4440 இன்டேக் வந்து 2020 வருஷம் அப்ரூவல் பண்ணிருக்காங்க. மொத்தம் 52 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 950 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ்ல படிக்கிறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோஸ் கொடுத்திருக்கேன். 3200 ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. கிராஜுவேஷன் பெர்சன்டேஜ் 90.81% வந்து 2022 வருஷம் பாஸ் பண்ணிருக்காங்க இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். இதுவுமே ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அதுக்கு எடுத்துக்கிட்டோமா இந்த கல்லூரியில இருக்க கோர்சஸ் என்னங்கறத நம்ம அபிஷியலா அவங்க வெப்சைட்லயே போய் பார்த்தறலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா எஸ் இதெல்லாம் தான் அந்த அவைலபிள் கோர்சஸ்ங்க. 56 கோர்சஸ் காட்டாங்குளத்தூர்ல இருக்கு. வேறுங்கிற கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏரோஸ்பேஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், பயோடெக், பயோமெடிக்கல், அதோட ஸ்பெஷலைசேஷன், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாருங்க பிளாக் செயின், கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், கேமிங், இந்த மாதிரியான கோர்சஸும் எலக்ட்ரானிக்ஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. எம்டெக் 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஒட்டுக்கா 5 வருஷம் படிக்கிறதுலயும் உங்களுக்கு AI இருக்கு, CSE இருக்கு, இதெல்லாம் மாதிரி கோர்சஸ் இருக்கு. மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், நானோ டெக்னாலஜி கோர்ஸ் இங்க இருக்குங்க. சோ இதெல்லாம் காட்டாங்குளத்தூர்ல இருக்க கேம்பஸ்க்கான கோர்சஸ். வடபழனி கேம்பஸ்க்கான கோர்சஸ் இங்க கொடுத்திருக்காங்க. டெல்லி கேம்பஸ்க்கான கோர்சஸ். இது ராமாபுரம் செகண்ட் கேம்பஸா பார்க்கப்படுது. அங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி தான். அங்க இருக்கிற கோர்சஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. சோ இந்த கேம்பஸஸ்க்கான கோர்சஸ் டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். சோ இதான் அவைலபிள் கேம்பஸ் அண்ட் கோர்சஸ்ங்க. சரிங்களா? ஓகே கைஸ், ஃபைன். இப்போ SRM யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் லிங்க் எங்க இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ டைரக்டா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணி நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சீட் கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோல உங்களுக்கு SRM பத்தின கம்ப்ளீட் டீடைல் ரிவ்யூ இப்போ கிடைச்சிருக்கும். அப்படி இருந்தா இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து நான் வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யூஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day and take care. Bye.